அன்பார்ந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மே தின புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்று தொழிலாளர் தினம் நாள். உழைப்பாளர்கள், தொழிலாளிகள் என ஏழை மக்கள் கொண்டாடக்கூடிய மே தினம் உலக வரலாற்றில் மே தினம் இந்த மே 1 கொண்டாடப்படும் இந்த நாளில் தமிழகத்தை பொறுத்த வரையிலும் எங்களது வீரத்தியாகி விஸ்வநாதர் தொழிலாளர்கள் கட்சி நாங்கள் இந்த மே தினத்தை இன்று சென்னை கடற்கரை சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி, அஞ்சலி என்பதை விட மாலை உதிர்த்து கொண்டு எங்களுடைய வீர வணக்கத்தை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 2024 ஏப்ரல் 19 நடைபெற்ற தமிழகம் முழுவதும் 2024 இந்திய திருவிழா நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 10 வேட்பாளர்கள் எங்களது வீரத்தியாகி விஸ்வநாதர் கட்சி சார்பில் போட்டியிட்டோம். அதிலே தென்சென்னை தம்பி செட்டிமணியும், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி தம்பி சிவக்குமாரும், ஈரோடு தொகுதி தம்பி தண்டபாணியும், ராமநாடு தொகுதி வேட்பாளர் தம்பி பாரிராஜன் அவர்களும், ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினராக தம்பி நாகராஜ் அவர்களும், தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அருமை அண்ணன் எழிலரசன் அவர்களும், திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினராக செல்லும் ஆகிய நானும் போட்டியிட்டோம். தமிழகத்திலே ஏனைய வேட்பாளர்கள் கடலூர் மாயகிருஷ்ணன் மற்றும் அரக்கோணம் நெல்லை சந்திரன் அவர்கள் களத்திலே நின்றோம். தமிழகத்தில் பெரும்பாலான ஏழை தொழிலாளர்கள் அனைவரும் எங்களது வீரத்தியாகி விஸ்வநாதர் கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தொழிலாளர்கள் இந்த கட்சி சார்பிலே இந்த மே தின விழாவில் இங்கே கலந்து கொள்வதும், அதே போல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 45 நாட்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே நீலகிரி என்ற ஒரு தொகுதி இருக்கிறது. அங்கே திருநெல்வேலி நடமாடக்கூடிய இடம். ஆனால் அந்த தொகுதியிலே பார்த்தீங்கன்னா பெட்டி இருக்கிற அந்த அறைகள் எல்லாம் கரண்ட் ஆஃப் ஆகுது. அதாவது கேமரா வேலை செய்யல. இப்படி ஈரோடு, அடுத்தது மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி, இப்ப பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை என்ன நிலையில இருக்குதுன்னே சொல்ல முடியல. அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக சீர்கேடை இந்த ஜனநாயகத்தில் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆளுங்கட்சி, மத்திய மாநில 2 கட்சிகளும். தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கின்றவர் கூட பாத்தீங்கன்னா இந்த மேதின பூண்டாவில் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. கொடைக்கானலே ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தொழிலாளிக்கு சார்ந்த அரசா என்ற கேள்வி மக்கள் எழாமல் இல்லை. ஏதோ வாக்களிப்பதோடு மட்டும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று போட்டி போட்டுக் கொண்டு அவர்களை மக்களை திசை பிரித்து 2 கட்சிகளும் வாக்கு பெறுவது நோக்கமாக இருக்கிறார்கள் தவிர, ஆனால் இந்த தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அரசாங்கம் செயல்படுகிறார் என்றால் நிச்சயம் ஒரு கேடுகட்ட அரசாங்கத்தான். மத்திய மாநிலத்தில் 2 கட்சியுமே மோடி என்ற ஒரு மோசடி மன்னனும் தமிழகத்தை ஆளுகின்ற திராவிட கட்சிகளும் படுமோசமான நிலையை இந்த தொழிலாளர் வர்க்கத்துக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பல உதாரணங்களை சுட்டிக்காட்டலாம். கடந்த ஆண்டு தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர ஊதியத்தை 12 மணி நேரமாக உயர்த்தி அதை வாபஸ் பெற்றது முன்னுதாரணம். அதை போல உலகத்திலே இந்தியாவை போன்று ஏழைகளையும் தொழிலாளர்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் நசுக்கி கார்பன் கம்பெனிக்கு அடைய ஆட்சி செய்திருக்கிற மோடி அரசு 2மே வீழ்த்த வேண்டிய காலம் விரைவில் இல்லை, கூடிய விரைவில் நடைபெறப் போகிறது. எங்களை போன்ற ஏழை பிள்ளைகள், எளிய பெண்கள், சிறு கட்சிகள் எல்லாம் ஒன்று திரண்டு மாபெரும் போராட்டத்தை இந்த புரட்சி இணைத்த இந்த மே நாளிலிருந்து உறுதியேற்றுக் கொள்கிறோம். வருகின்ற இந்த பெட்டிகள்லாம் பாதுகாப்பாக இருக்குதா என்பதை நிச்சயம் கலந்தாய்வு செய்து உடனடியாக அந்த பாதுகாப்பாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கேள்விக்குறி ஜனநாயகத்தின் மீது கேள்விக்குறி ஏற்பட்டுவிடும். அப்பேற்பட்ட அவலம் தமிழகத்தில் நடந்து வருகிறது. என்ற தேர்தலை கூட பார்த்தீங்கன்னா சட்டமன்றில் இந்தியா முழுவதும் ஒரே வாக்குப்பதிவு ஒரே எண்ணிக்கையில் பல எம்பிகள் ஜெயிச்சிருக்காங்க. யாரே பிஜேபி அரசு கூட. ஆனா அதெல்லாம் ஏதோ ஒரு பெரிய மோசடியை நோக்கி இந்த கல்வி வளர்ந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள் கூட வாக்குப்பதிவு நடந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள என்ன ஆரம்பிச்சிருக்காங்க.
ஆனா 45 நாள் கிணறையிலே படுத்துக் கொண்டு ஒரு ஜனநாயகம் தூங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அங்கே கேமரா வேலை செய்யவில்லை, போலீஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது, மத்திய பாதுகாப்பு படை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்னெல்லாம் கேள்வி இருக்குது. எங்களை போல சிறு கட்சிகள் அந்த வாக்குப்பதிவு என்பது வாக்கு பிரச்சாரத்தின் போது லட்சக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி அவரெல்லாம் ஒரு முதலமைச்சரையோ ஒரு மந்திரியோ யார் வந்தாலும் கூட்டம் சேர்ந்து அந்த கூட்டத்துக்குலாம் விலை உண்டு. அந்த விலையை எங்களை போன்ற ஏழை பிள்ளைகள் கொடுக்க முடியாது. நாங்கள் வாக்கு ஒன்றே எங்களது லட்சியம், கொள்கை ஒன்றே எங்களது லட்சியம் அப்படின்னு நினைத்து எங்களது கட்சியை எங்களது முப்பாட்டன தியாகி விஸ்வநாத் தோழர் கட்சி வழிநடத்திக் கொள்வோம். ஏழை பிள்ளைகளாக தொழிலாளின் வர்க்கமாக. அதே போல தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா கட்டுமான தொழிலாளர் வாரியம் மட்டும்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் ஏனைய வாரியங்கள் ஆட்டோ தொழிலாளர் மற்றும் டூவீலர் தொழிலாளர், குடியிருக்கும் தொழிலாளர், கலவை தொழிலாளர் எல்லாம் என்ன கேவலப்பட்டார்கள். இவர்களெல்லாம் அதாவது அவர்களுக்கு வாரியம் தான் அமைக்க தகுதியற்ற அரசு இந்த திராவிட அரசு. இந்த அரசை தூக்கி எறிகின்றனால் வெகுஜனங்கள் இல்லை. ஆகையால் தொழிலாளர்களுக்கு உரிய மரியாதையும் பாதுகாப்பும் தந்திட வேண்டும். இல்லை என்றால் தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிலாளர்கள் ஒன்று திரட்டி பாதுகாப்பு போராட்டத்தை செய்ய எங்களது உயரத்தியாகி விஸ்வநாத் கட்சி முடிவெடுத்திருக்கிறோம். அதைத்தான இந்த மந்திரி சிஎம் வரும்போது அந்த பாதுகாப்பாக இருக்கின்ற காவல்துறை தாண்டி பொதுமக்கள் எல்லாரும் விலை வச்சாதான் அந்த வாக்கு இயந்திரம் தாண்டி அதாவது வாக்கு சேகரிக்கிற அரசியல் பெருமை முன்னாடியே கூட்டமா நிற்கிறாங்க. எங்களை பாட பிள்ளைகள் வாக்கு கேட்கும்போது கூட கூட்டமா யாரும் வர்றதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஜனநாயகம் பணநாயகமாக மாறிவிட்டது. ஆகையால் அனைத்து தமிழகத்தில் இருக்கின்ற 39 தொகுதிகளும் அதாவது பாதுகாப்பாக நகர்த்த வேண்டும். எந்த இடத்திலும் பெட்டிகளோ அந்த பூத்துகளோ எந்த விதமான சிறு ஊடகத்தில் போய் வந்தாலும் விடமாட்டோம். அதில் குறிப்பாக இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிருக்கிறேன். பாருங்க, ஊடகத்தில் நான் சொல்றேன் தெரிஞ்சா, அவங்க வந்து பெட்டிய 31 பேர் நிற்கிறாங்க. அந்த பெட்டியை 1, 2, 3 எழுதணும். ஆனா அதாவது எந்த பக்கம் வலது பக்கம் நம்பர் 1 நம்பர் 3 1 எழுதணும். அடுத்தது 15 31 வரும். ஆனா அந்த பக்கம் ஜன்னல் வராங்க. இந்த 1 நம்பர் பெட்டி அண்ணாண்ட வச்சு 2ஆம் நம்பர் பெட்டி என்ன வைக்கிறேன். அயோக்கியத்தனமான ஜனநாயக சீர்கேடுகளை பல்வேறு பூத்துக்களை செஞ்சிருக்காங்க. 2 பெட்டி எல்லா மாவட்டத்திலும் இது வன்மையாக நாங்கள் இந்திய ஜனநாயகத்தை கேள்விக்குள்ளாக்கின்ற என்ன கேள்வி கொடுத்திருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு என்ன அவமானம் அப்படி மாறி மாறி அந்த பெரிய கட்சிகள் திராவிட கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிக்கணும். அவங்க அந்த ரெட்டால வெளியே சொல்ல போன்ற பெரிய கட்சிகள் கையை இப்படி இவங்க வாக்கு பெற்றுகின்ற அதிகாரத்தில் இல்ல. இந்த மாதிரி அரசு ஊழியர்களும் தேர்தல் ஆணையமும் அவர்களுக்கு கைக்கூலியாக இருப்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களது வீரத்தியாகி விஸ்வநாத்தோட கட்டார்ல வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 234 சட்டமன்றத்திலும் போட்டியிட நாங்கள் தயாராக இருக்கோம். இப்போது 10 தொகுதியை தாண்டி 234 கலந்தான எங்களது வீரத்தியாகி விஸ்வநாத்தோட கட்சி தயாராக இருக்கிறது. இந்த தொழிலாளர் நன்னாளில் ஏழைகளையும் தொழிலாளர்களையும் தமிழகத்தில் உள்ள ஏனைய அனைத்து தொழிலாளர்களையும் இந்த நேர்மையான வாழ்த்துக்களோடு பல்லாண்டு பல நூற்றாண்டு வாழ்ந்திட எங்களது வீரத்தியாகி விஸ்வநாத்தோட சார்பில் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் மேதின நல்நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நேரம் வீரத்தியாகி விஸ்வநாத்தோட கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இந்த இடத்திலே எங்களுக்கு 12 வேட்பாளர்கள் நின்று 10 பேர் களத்திருக்கோம். அதுல 2 பேரும் அதாவது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஜெயபால் அவர்களும், விருதுநகர் மாவட்டத்தில் கண்ணன் அவர்களும் மனுக்களை தேர்தல் ஆணையம் வேணும் என்று பெரிய கட்சிகளால் செய்யப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அதை வன்மையாக கண்டிக்கின்றோம். நன்றி. இங்க வந்து அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்தனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேண்டுக வீரத்தியாகி விஸ்வநாத் புகழ். வளர்க தொழிலாளர் கட்சி, வளர்க தொழிலாளர் கட்சி. நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய எங்களது முப்பாட்டினார் வீரத்தியாகி விஸ்வநாத் ஐயா அவர்கள் பாடம் தெரிந்து இந்த உழைப்பாளர்களை நன்னாளில் நமது தொழிலாளர் சார்பாக
அனைத்து உழைத்த மக்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றபடி ஜாதி மதம் இளம் மொழி கடந்து இந்த சமுதாயத்திற்காக நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எங்களது வீரத்தியாகி விஸ்வநாத தொழிலாளர் கட்சி என்ற கட்சியை உருவாக்கி 2021 சட்டமன்ற தேர்தலில் கலந்து கொண்டோம். இப்போது 2024 பாராளுமன்றத்தில் 10 வேட்பாளர்கள் கலந்து கொண்டோம். இதில் 2 வேட்பாளர்கள் மனு ஆதிக்க கட்சிகளால் அதிகாரத்தை சீர்திருத்தம் செய்யப்பட்டு 2 வேட்பாளர்களை அதாவது வேட்புமனை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு செய்திருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. அதையெல்லாம் முறியடித்து இந்த வேட்பாளர்கள் நன்னாளில் இந்த தொழிலாளர்கள் பெயரில் ஆரம்பித்துள்ள எங்கள் கட்சியானது மென்மேலும் வளர்ந்து அனைத்து மக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஒரு உறுதுணையாக அனைத்து தொழிலாளர்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்து நல்லபடி ஆட்சி செய்யவும் எங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று இந்த மக்களை இந்த வேட்பாளர்கள் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 சட்டமன்ற தொகுதியிலும் நாங்கள் அனைத்து வேட்பாளர்களும் கலந்து கொள்வோம். அப்போது இதை கேட்கும் அனைத்து தொழிலாளர்களும் இந்த தொழிலாளர் கட்சி முன்னுக்கு கொண்டு வந்து அனைத்து அடித்தட்டு மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் பாதுகாப்பு செய்து கொடுப்போம் என்ற உறுதியோடு இந்த மேதின நன்னாளில் அனைத்து தொழிலாளர்களுக்கும் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு எங்கள் வீரத்தியாகி விஸ்வநாத கட்சி செயலாளர் சார்பாக வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். காஞ்சிபுரம் மாணவரணி தலைவராகவும் செயலாளராகவும் வந்து இதுவரை நியமித்து ஒரு முடித்துக் கொண்டு வீரத்தியாகி விஸ்வநாத கட்சி நிறுவனம் மற்றும் தலைமை விடுதலை திருவண்ணாமலை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருக்கின்ற தம்பி வினோத் எங்களுக்கு ஏற்படுத்தி தொடர்ந்து இந்த இயக்கம் வளர்வதற்கு உறுதியாக இருப்பதுடன் வீரத்தியாகி விஸ்வநாத தொழிலாளர்கள் கட்சி சார்பில் ஈரோடு மாவட்டத்தில் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட எனக்கு வாக்களித்த ஈரோடு மாவட்ட மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த நேரத்தில் இன்று மே தினம் தொழிலாளர்கள் தினம் அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஈரோடு மாவட்ட சார்பில் வாழ்த்துக்களை சொல்லி தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா எஸ்.கே. செல்வம் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லி ஈரோடு மாவட்ட சார்பாக நன்றியை சொல்லி நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் நாகராஜன். வீரத்தியாகி விஸ்வநாத தொழிலாளர் கட்சியில் 2024 நாடாளுமன்ற வேட்பாளராக ஆரணி தொகுதியில் போட்டியிட்டேன். எனக்கு இதுக்கு உதவிகரமாக இருந்த நம்முடைய கட்சியின் நிறுவனர் எஸ்.கே. செல்வம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் ஆரணி நாடாளுமன்ற வேட்பாளராக களம் காண்கிறேன். இது கணிசமான ஓட்டு நான் வாங்குவேன் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு இன்று நடந்த சென்னையில் மெரினா கடற்கரையில் தொழிலாளர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வேட்பாளருக்காக சால்வை அணிவித்து இந்த டைமில் நம்முடைய வீரத்தியாகி விஸ்வநாத தாஸ் அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர் நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பி. நாகராஜன் என்ற முறையில் கணிசமான ஆரணி தொகுதி மக்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்தி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தஞ்சை மாவட்ட வேட்பாளர் நான் எனக்கு வாக்களித்த தஞ்சை தொகுதி பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் வீரத்தியாகி விஸ்வநாத தொழிலாளர் கட்சி சார்பாக நமது தென்சென்னை தொகுதி வேட்பாளராக எனக்கு வாய்ப்பளித்த நமது தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா எஸ்.கே. செல்வம் அவருக்கு முதல் நன்றியை தெரிவித்து மற்றும் இந்த தென்சென்னை தொகுதி வேட்பாளராக நான் என்ன அதற்கு மக்கள் மிகவும் நல்ல ஆதரவு கொடுத்தார்கள். அதன் பிறகு நான் பெரிய கட்சிக்கு இடையாக வந்து கண்டிப்பாக நான் வெற்றி பெறும் பட்சத்தில் நான் இருக்கிறேன். ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு மக்கள் வந்து ஆதரவு கொடுத்திருக்கார்கள். அதிகமாக வாக்குகளை வாங்குவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மற்றும் தென்சென்னை தொகுதியில் நிர்வாகிகள், சென்னை மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் மற்றும் தொழிற்சங்கங்கள் அனைவரும் எனக்கு ஒத்துழைத்தார்கள். அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தென்சென்னை தொகுதி வேட்பாளர் எஸ். கொட்டிமணி. தமிழ்நாடு மருத்துவ சமுதாயத்தில் வீரத்தியாகி விஸ்வநாத தொழிலாளர் கட்சி சார்பாக ஸ்ரீபெரும்புத்தூர் எம்பி கேண்டிடேட்டாக எஸ். சிவகுமார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். இதற்கு மனமார்ந்த எஸ்.கே. செல்வம் தலைமை அவர்களுக்கு நன்றினை வாக்கினை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தேர்தலில் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. அதில் மிகவும்
கடுமையாக உழைத்து 2 லட்சம் வாக்குக்கு மேல் வெற்றி பெறுவேன் என்று நம்புகிறேன். இதற்கு தேர்தல் அதிகாரியும் ஆணையமும் சரியான முறையில் எண்ணி அதை சரியான முறையில் அறிவிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிறு சிறு தொழில் கட்சிகளை வளர்த்து விட வேண்டும் என்றும் பெரும்புலிகளை அழிக்க வேண்டும் என்றும் பாடுபடுகிறோம். இந்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும், இந்நாட்டு தொழிலாளர்களை வளர்க்க வேண்டும் என்று எங்களுடைய லட்சியம். இதற்கு மக்களும் தேர்தல் நடத்தும் தேர்தல் அதிகாரிகளும் ஒத்துழைக்குமாறு மிகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தென்சென்னை மாவட்டத்தினுடைய வீரத்தியாகி விஸ்வநாத் தோடார கட்சியுடைய மாவட்ட தலைவராக தம்பி மணி அவர்களை இந்த மே 1 செயலாளர் இந்த நன்னாளில் அவரை இந்த பொறுப்பை அறிவிக்கின்றேன். இன்னும் வீரத்தியாகி விஸ்வநாத் தோடார கட்சி நிறுவனர் மற்றும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கூடுதலாக 2026 வேளச்சேரி சட்டமன்ற வேட்பாளராக அவர் போட்டியிட வேண்டும் என்று தலைமை சார்பிலே வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.